வெல்கம் டு பிஜி TRB இங்கிலீஷ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சம்மரி ஆஃப் த ஸ்டோரியை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஹோஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன டேல்ஸ் வந்து அலாட் பண்ணார். ஸோ அவங்க அந்த டேல்ஸை வந்து எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த ஸ்டோரி வந்து என்னென்ன டாப்பிக்கை ரிலேட் பண்ணதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, வாட் த ஹோஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் இஸ் அ டேல் டெல்லிங் கேம் in which each pilgrim shall tell 2 tales on the way to Canterbury and 2 more on the way to home. ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 டேல்ஸை வந்து அலாட் பண்ணுறாரு. வைல் ரீச்சிங் டு கேண்டபரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டோரிஸ் வந்து போகிற வழியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிட்டன் டு அவங்களோட இன்க்கு வந்து டேபட் இன்க்கு வந்து ரிட்டன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டோரிஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவரால் ஒரு பர்சன் வந்து 4 ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு யார் அலாட் பண்ணுவாங்கன்னா ஹோஸ்ட் அலாட் பண்ணுவாங்க. ஹூஎவர் டெல்ஸ் த டேல் ஆஃப் பெஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் மோஸ்ட் சொலாஸ். ஸோ இந்த மோஸ்ட் சொலாஸ்னா லைக் கம்ஃபர்டபுள் ஸ்டோரிஸ். ஸோ ஸ்டோரி சொல்லும் போது ஒருத்தருக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஸ்டோரி சொன்னால் வந்து யாருக்குமே வந்து அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ஃபர்டபுள் ஸ்டோரிஸ்னால் ஒருத்தருக்கு வந்து எந்த டேஞ்சரும் வராமல் ஒருத்தரை ஹர்ட் பண்ணாமல் சம் ஸ்டோரிஸ் வந்து நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸை வந்து சொல்கிறது வந்து சொலாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு இருக்குன்ற மாதிரி இங்கே ஹோஸ்ட் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாரை வந்து இதில் சூஸ் பண்ணுறாங்கன்றது ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டோரிஸ் வந்து ஒவ்வொருத்தரும் சொன்னதை பொறுத்து இருக்கும். Whoever tells the tale of best sentence and most solace shall have supper at the cost of all the other pilgrims. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ரிவார்டாக கொடுக்குறாங்கன்னு அவர் அலாட் பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து ஜேர்னி பண்ணுறவங்க டோட்டலாக 29 பில்கிரிம்ஸ் இருக்காங்க. அந்த 29 பில்கிரிம்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் 4 ஸ்டோரிஸ் சொல்லணும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது 120 ஸ்டோரிஸ் அதில் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து யார் பெஸ்ட்டு ஸ்டோரியை கொடுக்குறாங்களோ, யாரோட ஸ்டோரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா சப்பர் வந்து அப்படின்னா ஓவரால் எல்லாருக்கும் கொடுக்குற டின்னரை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரிவார்டாக சொல்கிறாங்க. பேக் அட் த இன் ஒன்ஸ் த பில்கிரிமேஜ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் கேண்டபரி. ஸோ கேண்டபரிலேருந்து வரும்போது அவங்க வந்து டேபட் இன்ல போய் செட்டில் ஆகிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிவார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் வின்னருன்னு சொல்லிட்டு. இங்கே ஹோஸ்ட் வந்து இதை சொல்லி கன்க்ளூட் பண்ணிடுறாரு. த பில்கிரிம்ஸ் அக்ரி டு த ஹோஸ்ட் சஜஷன் and agree to accord to the host judgment as master of the tale telling game. host சொன்ன ஜட்ஜ்மெண்ட் படி ஒவ்வொருத்தரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரி சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து அந்த லாட் ஃபஸ்ட்டு வந்து வரப்போகுது, யார் அவங்க ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் நம்ம ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஓவரால் சம்மரியில் வந்து இங்கே யாருக்கு ஃபஸ்ட்டு லாட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். எவ்ரி ஒன் தென் கோஸ் டு பெட். ஸோ இந்த இது டிசிஷன் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து தூங்குறதுக்காக போவாங்க. ஸோ ஃபைனலி அதுக்கப்புறமா அவங்க ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஸ்டோரிஸை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் யார் என்னென்ன சான்ஸ் எடுக்கிறாங்கன்றது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரியும் ப்ரீவியஸாக ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அவங்களோட ரோல் அவங்க என்னென்ன ஸ்டோரி சொன்னாங்கன்றதும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது மாதிரியே இங்கேயும் வந்து அந்த ஓவரால் சம்மரியில் வந்து அதை ஓவரால் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன அந்த போயமில் வந்து வரிசையாக வந்ததோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் அவங்க வந்து பெட்டில் போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அப்படின்னா தூங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து யாருக்கு லாட் வருது, ஸோ அதை எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைடில் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் மார்னிங் த ஹோஸ்ட் அவேக்ஸ். ஸோ இங்கே வந்து ஹோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ரேசஸ் எவ்ரி ஒன் அப். ஸோ தூங்கிட்டு இருக்க எல்லா அந்த 29 பில்கிரிம்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா எழுப்பி விடுறாங்க. அண்ட் இன் அ ஃப்ளாக் the pilgrimage rides towards the watering of Saint Thomas. ஸோ இங்கே இருக்க ஸ்பெல்லிங் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ளாக் FLOK வந்து ஃப்ளாக் குரூப்பை வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பில்கிரிமேஜ் வந்து அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா எழுப்பி ஸோ அவங்க வந்து எங்கே இப்போ போக வேண்டியது இருக்குன்னா செயின்ட் தாமஸ்க்கு அவங்க ரீச் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ வாட்டரிங் ஆஃப் செயின்ட் தாமஸ்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும், சின்ன நீரோட எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த இடத்த போய் ரீச் ஆகிறது தான். ஸோ ப்ரூக்குன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. பெரிய நதியிலேருந்து சின்ன சின்ன நதிகள் வந்து போகும்ல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக போகிற அந்த நீரோடைய தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரூக் எங்கே இருக்குன்னா ரொம்ப தூரம் தான் இங்கேருந்து போகிறதுக்கு, அபவுட் 2 miles ஃப்ரம் லண்டன். ஸோ அந்த ப்ரூக் எங்கே இருந்து ட்ராவல் பண்ணி போகும்போது லண்டன்லேருந்து ட்ராவல் பண்ணி போகும்போது நியர்லி 2 miles வந்து அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ஹோஸ்ட் ஆஸ் த பில்கிரிம்ஸ் டு ட்ரா லாட்ஸ் டு சி
who shall tell the first tale. ஸோ இங்கே வந்து லாட் எடுப்பாங்க. ஸோ லாட் வந்து எப்படின்னா அவங்களே வந்து ஒருத்தருக்கு லக்கி ட்ரா எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான். ஸோ அவங்க ட்ரா அண்ட் கட் மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இழுத்து பார்ப்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஷார்ட்டாக இருக்க ட்ராவை தான் வந்து இழுத்து எடுப்பார். ஸோ அது யாருக்கு அந்த லாட் விழுது அதை வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேல் யார் சொல்கிறாங்கன்றதும் தெரிய வரும். த ஹாஸ்ட் ஆஸ் த பில்கிரிம்ஸ் டு ட்ரா லாட்ஸ் டு see who shall tell the first tale. The knight being asked to draw cut first and whether by adventure or sort or cause the knight draws the straw to tell the first tale. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோஸ்ட் வந்து சொல்கிற டிசிஷன் படி இப்போ எல்லாருமே சுற்றி இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் லாட் எடுக்க போகிறதுல ஃபஸ்ட்டு யார் எடுக்க போகிறாங்களோ அவங்க வந்து யாருக்கு என்ன வரப்போதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி சொல்லுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறாங்கன்னா நைட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு அவர் எடுப்பார். ஷார்ட்டாக எது இருக்கோ அவரோட ஸ்டோரியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அவர் சொல்லும்போது அந்த ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ த பில்கிரிம்ஸ் ரைட் ஃபார்வர்ட் அண்ட் த நைட் பிகின்ஸ் டு டெல் த டேல். ஸோ இங்கே வந்து எல்லா பில்கிரிம்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க எல்லாருமே ஹார்ஸில் ரைட் பண்ணி போகிற மாதிரி தானே இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணது ஹார்ஸ் ரைடிங் தான் ஆல்மோஸ்ட் அவங்க யூஸ் பண்ணது. அண்டு நிறைய பேர் நீங்கள் வந்து டெசர்ட் சைடில் போனீங்கன்னா கேமல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இவங்க வந்து பில்கிரிம்ஸ் எல்லாருமே ஹார்ஸோட தான் அவங்க வந்து ஒரு கவுபாய் ரேஞ்சில் தான் இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பில்கிரிம் வந்து எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது யார் ஃபஸ்ட்டு பில்கிரிமாக இங்கே யார் சூஸ் ஆகுறாங்கன்னா த நைட் வந்து சோசனாக அங்கே இருக்காங்க. ஸோ இந்த சோசன் பர்சன் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி அவர் வந்து சொல்லும்போது எல்லாருமே அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்வர்ட் அப்படின்னா போயிட்டுருக்காங்க. அந்த எங்கே அவங்க ரீச் ஆகணுமோ அந்த டெஸ்டினேஷனை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. த பில்கிரிம்ஸ் ரைட் ஃபார்வர்ட் அண்ட் த நைட் பிகின்ஸ் டு டெல் ஹிஸ் டேல். ஸோ எல்லாருமே போயிட்டுருக்கும்போது நைட்டும் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. த கேண்டபரி டேல்ஸ் சம்மரி. ஸோ இதில் ஃபைனலாக வந்து ஓவரால் அவுட்புட் ஆஃப் த சம்மரியை வந்து இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு வந்து இது எந்த சீசனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இந்த சீசனில் வந்த கேரக்டர்ஸ் யார் யார், ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நரேட்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நரேட்டர் வெதர் வந்து ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இதை வந்து ஒவ்வொரு கேரக்டர் வைஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேரக்டர் வைஸ்லேருந்து இது எலாபரேட்டட் ஸ்டோரியாக ஒரு பெரிய சம்மரியை நம்ம கையில் கொடுக்காம ஒரு ஷார்ட் சம்மரியை அவங்க கையில் வந்து திருப்பி ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு லைனாக பார்க்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் இது பேஸ் பண்ணி சம் எம்சிக்யூஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ எந்த ஆப்ஷன் அதுக்கு சூட்டபிளாக இருக்கும், ஸ்டோரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In the beauty of April, the narrator and 29 oddly assorted travelers happened to meet at the TRB Inn in Southwark, London. ஸோ இதில் எங்கே இந்த பிளேஸ் லொக்கேட் ஆகிருக்குன்னா சவுத்வார்க்குன்ற பிளேஸ் வந்து லண்டனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க ட்ராவல் பண்ணி போகிற பில்கிரமும் எங்கே இருக்குது, அந்த லண்டனில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக லண்டன்லேருந்து 2 miles ஃபார் ஃப்ரம் லண்டன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும்போதே ஆல்ரெடி சொன்னேன், அவங்க வந்து எந்த இடத்த நோக்கி போகிறாங்கன்னா செயின்ட் தாமஸ்ன்ற அந்த ப்ரூக் அந்த ஸ்ட்ரீமை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ அவங்க அந்த பில்கிரிமேஜை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இந்த 29 பில்கிரிம் ட்ராவலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே குரூப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக எல்லாரும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி போகிற டைம் சும்மா எல்லாருமே ட்ராவல் பண்ணி போனால் ரொம்பவே போரிங்காக இருக்கும். ஸோ 2 miles அவங்க ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது ஒவ்வொருத்தரும் என்ன ஸ்டோரி சொல்லணும்னா 2 stories வந்து ஒவ்வொருத்தரும் பேஸ்ட் ஆன் சம் கம்ஃபர்டபுள் டாபிக் தான் வந்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஹோஸ்ட் வந்து அதை டிசைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து இவங்க எப்போ எந்த சீசனில் ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னா ஏப்ரல் மந்த் சீசனில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன். அந்த ஸ்ப்ரிங் சீசனில் உங்களுக்கு அந்த சீசனோட எஃபெக்ட் எல்லாமே தெரியும். ஸோ எவ்வளோ நேச்சர் வந்து ரொம்பவே அழகான விஷயத்தை நமக்கு தந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து நரேட்டரும் அவங்க கூட எத்தனை பேர் 29 members ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ நரேட்டர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவார். பட் இந்த 29 members என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் அது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த 29 ட்ராவலர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே இடத்துலன்னும் போது எங்கே மீட் பண்ணுறாங்கன்னா டேபர்ட் இன்னில் தான் மீட் பண்ணுறாங்க. அந்த டேபர்ட் இன் எங்கே இருக்குன்னா சவுத்வார்க்கில் இருக்குது. ஸோ சவுத்வார்க் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் லண்டன். திஸ் பிகம்ஸ் த லான்ச்சிங் பாயிண்ட் ஃபார் தேர் 60 mile 4-day ரிலீஜியஸ் ஜேர்னி. ஸோ அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகிறது ஆல்மோஸ்ட் வந்து 60 mile வந்து அவங்க க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ
ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து 4 டே வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிலீஜியஸ் பிளேஸை வந்து அவங்க ரீச் பண்ண போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அவங்க எல்லாருமே ஒரே பீஸ் ஆஃப் மைண்டோட போனால் தான் வந்து பிரச்சனையே இல்லாமல் அவங்க ரீச் ஆக முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அவங்க எதை நோக்கி போகுதுன்னா ஃபைனலாக எல்லாருமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து எல்லாருமே திருப்பியும் வந்து சேம் அந்த எந்த ட்ரூப்போடு அவங்க போனாங்களோ சேம் அதே குரூப்போடு அவங்க வரணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஜேர்னி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே வந்து ஒவ்வொரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த 29% எல்லாருமே ஒரே மாதிரி மென்டாலிட்டி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்பவே வந்து நல்ல பர்சனாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து ஃபன்னாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பர்சன் தான். ஸோ அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் பாருங்கள். அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்கள எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி எலாபரேட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சன் எப்படி, அவங்க பர்சனாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் கிளியராக பாருங்கள். பேஸ்ட் ஆன் தட் வந்து கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கும்போது அது எந்த ஸ்டேலில் வர ஸ்டோரி, இது வந்து மில்லர்ஸ் டேலா இல்லை வந்து நைட்டோட டேலா இல்லை ப்ரையரோஸோட டேலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் வைஸும் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிளியராக பாருங்கள். திஸ் பிகம்ஸ் த லான்ச்சிங் பாயிண்ட் ஃபார் தேர் 60 mile 4-day religious journey to the shrine of St. Thomas a Becket at the cathedral in Canterbury. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஜேர்னி வந்து எதை நோக்கி இருக்குன்னா ஷ்ரைன் ஆஃப் சென்ட் தாமஸ் எ பெக்கெட். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா அது வந்து சென்ட்ரல் பிளேஸ் ஆஃப் கேத்தட்ரல் இன் கேன்டர்பரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ரிலீஜியஸ் ஜேர்னி. இவங்க வந்து ரீச் போகிறது வந்து ஒரு டெம்பிளுக்கு நம்ம எப்படி போவோமோ அதே மாதிரி ஒரு சர்ச்சுக்கு அவங்க போகிறது மாதிரி அவங்க வந்து எல்லாருமே கேதர் ஆகி போகிறாங்க. Great blessing and forgiveness were to be heaped upon those who made the pilgrimage. ஸோ இவங்க பில்கிரிம் ட்ராவலர்ஸ் ஒவ்வொருத்தரும் போகிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா இட்ஸ் லைக் எ பிளெஸ்ஸிங் அண்ட் அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து யாரையும் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஒரே மாதிரியே இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ரேஞ்ச் இருக்குல்ல. ஸோ ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு பார்க்குற மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டேஷன் இருந்தது, ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டஸ். ஸோ அவங்க வந்து ரொம்பவே டாப் ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ கிளர்ஜி மேன்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எந்த ஒரு கேட்டகரியில் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் ப்ரீஸ்ட் ரேஞ்சில் இருந்தாலுமே அவங்கெல்லாம் ரொம்ப பாவப்பட்ட மக்களாக இருந்தாங்க. அண்ட் இப்போ நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாரியர், பெரிய சோல்ஜர், அவங்களெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி. அதான் அவங்க லாட் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறாங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போச்சு, தேர்ட் யாருக்கு போச்சுன்னு அந்த சாய்ஸஸ் வந்து பேஸ் பண்ணி தான் வரும். இங்கே வந்து த கிரேட் பிளெஸிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ் வேர் டு பி ஹீப்ட் அப்பான் those who made the pilgrimage. ஸோ பில்கிரிமேஜ்க்கு போகிறவங்க மைண்டில் வந்து எப்போவுமே என்ன இருக்கணும்னா ஃபர்கிவ்னஸ் பேஸ் பண்ணி இருக்கணும். as well as it be like a blessing to reach the Canterburyன்னு சொல்கிறாங்க. relics of the saint were enshrined there and miracles had been reported by those who prayed before the shrine. ஸோ அங்கே பில்கிரிமேஜ்க்கு போனாலே இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ சர்ச்சுக்கு போனால் எனக்கு ஒரு பிளெஸிங்காக இருந்தது, டெம்பிளுக்கு போனால் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஈவன் அங்கே போனால் வந்து அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களோட தப்பு எதாக இருந்தாலுமே வந்து அங்கே போனால் சேஞ்சஸ் இருக்குது, ஸோ சம்திங் மிராக்கிள் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசங்கள் வந்து மாற்றங்கள் வந்து எங்கே போனால் கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னா சென்ட் தாமஸ் பெக்கெட் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பில்கிரிம் ட்ராவலர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எங்கேருந்து மூவ் ஆகுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேபர்டின்லேருந்து தான் மூவ் ஆகுறாங்க. சார்லஸ் பில்கிரிம்ஸ் ஹவெவர் ஆர் நாட் ஆல் ட்ராவலிங் ஃபார் ரிலீஜியஸ் ரீசன்ஸ். ஸோ சார்லஸரோட பில்கிரிம் வந்து என்ன தான் வந்து ட்ராவலிங் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலுமே அவரோட கான்செப்ட் வந்து ட்ராவலிங் பேஸ் பண்ணி இருந்தாலும் இட்ஸ் லைக் அ ட்ராவலாக்னா ஒரு ஸ்டோரியாக பெரிய ஒரு சம்மரியாக கொடுப்பாங்க. இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு ட்ராவல். பட் அவர் எப்படி கொடுத்துருக்காருன்னா ஒரு போயம் வேர்ஷனாக கொடுத்துருக்காரு. ஸோ சார்லஸரோட பில்கிரிம்ஸ் அப்படின்னா இவங்க இந்த சூஸ் பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் கதையை சொல்ல போகிறாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அவங்க அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரியை சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ரீசனுக்காக தான் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு ரீசனே இல்லை. சும்மா வந்து ஜாயின் பண்ணவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல போயிட்டு நம்ம எல்லாருமே கேதர் ஆகி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எந்த இடமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது இல்லை ஒரு குரூப்பாக போகும்போது எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து போக பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபன்னும் இருக்கும், கோவமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆகி நிற்க மாட்டாங்க. மெனி ஆஃப் தம் சிம்பிளி என்ஜாய் சோஷியல் கான்டாக்ட் ஆர் த அட்வென்ச்சர் ஆஃப் ட்ராவல். ஸோ இங்கே குரூப் ஆஃப் பீப்புள் என்ன தான் 30 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணி போனாலுமே
ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே ரிலீஜியஸ் ரீசனுக்காக தான் ட்ராவல் பண்ணாங்கன்னா அது சாத்தியமே இல்லை, அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சார்ஜர் ஆல்ரெடி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட பில்கிரிம்ஸ் எல்லாருமே அந்த மோட்டோவோட வரல, எல்லாருமே ரிலீஜியஸ் ரீசனுக்காக தான் வர்றாங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக வராங்க, கொஞ்சம் பேர் எதுக்காக வந்தாங்கன்னா இந்த ட்ராவல் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராவல். ஸோ எல்லாமே புதுசாக இருக்கும்ல, புதுசாக பண்ணுறது க்யூரியாசிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்து பண்ணுறவங்க வந்து ஜாலியாகவே பண்ணிவிட்டு அவங்க கூட கேதர் ஆகி போவாங்க. ஆஸ் த ட்ராவலர்ஸ் ஆர் பிகமிங் அக்வைண்டட், their host, the innkeeper Harry Bailey, decides to join them. ஸோ இந்த 29 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, as well as நரேட்டரும் இருக்காங்க. ஸோ இவங்க கூட யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஹோஸ்ட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ட்ரூப் கூட நம்மளும் ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆஸ் த ட்ராவலர்ஸ் ஆர் பிகமிங் அக்வைண்டட், ஸோ அவங்க எல்லாருமே ஜாயின் ஆகும்போது இங்கே ஹோஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ ஹோஸ்டோட நேம் எப்போவுமே மறக்காதீங்க, அவங்க பேர் வந்து ஹாரி பெய்லி. அண்ட் இவங்க ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அங்கே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஹீ சஜஸ்ட் that they pass the time along the way by telling stories. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணுங்கள், சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஸ்டோரிஸ் சொல்லணும். ஸோ உங்கள் ஜேர்னி ஃபுல்லாகவே ஸ்டோரியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈச் பில்கிரிம் இஸ் டு டெல் 4 ஸ்டோரிஸ். ஸோ ஒவ்வொரு பர்சனுமே 29 மெம்பர்ஸும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக 4 ஸ்டோரி சொல்லணும். ஸோ 29 நீங்கள் 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து 120 பாயிண்ட் சம் ஆன்சர் வரும். ஸோ 120 ஸ்டோரிஸ் சம்ஹவ் இட் இஸ் கனெக்டட். அது நிறைய பேர் வந்து ஸ்டோரி சொல்லும்போது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, சில ஸ்டோரியை சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ சிலரோட ஸ்டோரி வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், நரேட்டர் வந்து அதை ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டார், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து அவங்க அலாட் பண்ணது ஈச் மெம்பர் ஷுட் சே 4 ஸ்டோரிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 2 ஆன் த வே டு கேண்டபரி. ஸோ 2 ஸ்டோரி கேண்டபரிக்கு அவங்க ரீச் ஆகும்போது, சென்ட் தாமஸ் பெக்கெட் அவங்க போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த 2 ஸ்டோரிஸை வந்து ஒவ்வொரு பர்சனாக சொல்லிகிட்டே வரணும். திருப்பி அங்கேருந்து டேபர்ட் இன்னுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக 2 ஸ்டோரிஸ் ஈச் மெம்பர் சொல்லணும். அண்ட் 2 ஆன் த ரிட்டர்ன் ட்ரிப், எ டோட்டல் ஆஃப் 120 ஸ்டோரிஸ். ஈச் மெம்பர்ஸ் 4 ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீ வில் ஃபர்னிஷ் டின்னர் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப் டு த ஒன் ஹூ டெல்ஸ் த பெஸ்ட் டேல். ஸோ யார் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னா இவர் வந்து ஒரு ரிவார்ட் கொடுக்க போகிறாரு. அந்த ரிவார்ட் தான் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு டின்னர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. த ஃப்ரேம் ஒர்க் இஸ் தஸ் லேட் அவுட் ஃபார் த ஆர்கனைசேஷன் ஆஃப் த கேண்டபரி டேல்ஸ். அவங்க எல்லாருமே கேண்டபரிக்கு ரீச் பண்ணுறது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஸ்டோரி சொல்லணுன்றது அவங்களோட கான்செப்ட். ஸோ இது வந்து யாரும் டிஸ்டர்ப் ஆகாமல், யாரும் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அண்ட் ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த கேண்டபரி டேல்ஸில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் வந்து இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் அப்படி ஃப்ரேம் அவுட் பண்ணுறாங்க. Chaucer, the narrator, observes all of the characters as they are arriving and getting acquainted. ஸோ இங்கே சாசர் வந்து த நரேட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இந்த ஸ்டோரியில் வந்து நரேட்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா சாசர் தான் நரேட்டர். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் ஹோஸ்ட். ஹோஸ்ட்டுக்கும் இவருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹோஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டோரிஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக தான் இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் லாட் கொடுக்குற பர்சனாக இருந்தாங்க. பட் சாசர் வந்து ஹீ இஸ் த நரேட்டர், அவர் தான் ஸ்டோரிஸை வந்து ஒவ்வொரு கேரக்டர் பேஸ் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டோரியும் இங்கே சொல்கிறாரு. அப்சர்வ்ஸ் ஆல் ஆஃப் த கேரக்டர்ஸ் as they are arriving and getting acquainted. ஸோ அவங்க எப்படி வராங்க, அவங்களோட அரைவல் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஜாயின் ஆகுறாங்க, குரூப்பாக இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி எந்த மாதிரி கேரக்டராக இருக்காங்க, எல்லாமே வந்து கிளியராக வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் கேரக்டர் ஸ்கெட்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கேரக்டர் வைஸ் கேட்கும்போது நம்ம என்ன கேரக்டர் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். ஸோ கிளியராக நீங்கள் அந்த பாயிண்ட் வைஸ் படிச்சிங்கன்னா எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். He describes in detail most of the travelers which represent a cross section of 14th century English society. ஸோ 14th century டைமில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ரேஞ்சில் இருந்த ஸ்டோரியே வந்து இந்த கேண்டபரி டேல் ஸ்டோரி தான். இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு பெரிய வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்ததும் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்ததும் இந்த கேண்டபரி டேல்ஸ் போயம் தான் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது. ஸோ இதில் வந்து ரொம்பவே யாரால் வந்து சேஞ்சஸ் வந்தது, யாரோட லாங்குவேஜை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா சாசரோட தான். ஜெஃப்ரி சாசர் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவரோட ஸ்டைலில் கொண்டு வந்த ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக எடுத்து படிக்கவும் புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரம் லாட்டின், க்ரீக் வந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ ஹீ டிஸ்கிரைப்ஸ் இன் டீட்டெயில். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எல்லா ட்ராவல்ஸும், மோஸ்ட் ஆஃப் த ட்ராவலர்ஸ் விச் ரெப்ரசென்ட் அ கிராஸ் செக்ஷன் ஆஃப் 14th century. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த 14th century கனெக்ட் பண்ண பர்சனாக தான் இருந்தாங்க.
ஸோ இந்த சொசைட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சன். ஈவன் கிங் ஹென்ரி இவங்களெல்லாம் ரிலேட் பண்ண மாதிரியே ஸ்டோரிஸ் சிலது வரும், அவங்க லைஃப்பில் நடந்தது. ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ணி அந்த 14th செஞ்சுரியில் என்னென்ன நடந்ததோ 1400 BC-க்குள்ளே என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் ரிலேட் பண்ண ஸ்டோரிஸாக தான் இங்கே வந்து இருக்குது. All levels are represented beginning with the knight who is the highest ranking character socially. So highest ranking character நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. யார் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரேஞ்சில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்கள தான் மரியாதையும் பார்த்தாங்க. ஸோ இந்த பிகினிங் ஆஃப் த ஜேர்னியில் யாருக்கு லாட் வருதுன்னா நைட்டுக்கு தான் லாட் வருது. ஸோ ஹீ இஸ் த ஹையஸ்ட் ரேங்கிங் இன் தட் சொசைட்டி. அந்த சொசைட்டியில் அவர் தான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கார். ஸோ அவருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஆஃப் த சம்மரியில் வந்து நீங்கள் அதை பார்க்குறீங்க. செவரல் லெவல்ஸ் ஆஃப் ஹோலினஸ் அண்ட் அத்தாரிட்டி இன் த clergy ஆர் among the pilgrims while the majority of the characters are drawn from the middle class. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கேருந்து வந்தவங்கன்னா ரொம்பவே வந்து மிடில் கிளாஸ் ரேஞ்சு அதுலேருந்து கீழே இருக்கவங்க தான் வந்து நிறைய பேர் இதில் ஜாயின் ஆகிருக்காங்க. பட் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேர் ஹை கிளாஸ் ரேஞ்சில் இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கும்ல. ஸோ செவரல் லெவல்ஸ் ஆஃப் ஹோலினஸ், நிறைய பேர் வந்து ரொம்ப ஹோலியாக இருக்கவங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளர்ஜிமேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் அவங்க மாங்க்கு இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே தான், நைட்டுக்கு கீழே ஒரு ஸ்கொயருக்கு கீழே தான் பார்த்தாங்களே தவிர அவங்கள மேலே உயர்த்தி யாரும் பார்க்கல. செவரல் லெவல்ஸ் ஆஃப் ஹோலினஸ் அண்ட் அத்தாரிட்டி இன் த clergy or among the pilgrims while the majority of the characters are drawn from the middle class. So almost several people, நன் எடுத்துக்கலாம் நீங்கள், செகண்ட் நன் ஃபர்ஸ்ட் நன் அப்படி ஒருத்தருவாங்க இல்லை, அவங்க எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்ச் தான், அவங்க யாருமே வந்து ஹை லெவல் கிடையாது. எ ஸ்மால் நம்பர் ஆஃப் பெசன்ட் கிளாஸ். ஸோ பெசன்ட் கிளாஸ் வந்து அவங்க எப்படின்னா லைக் ஓனர்ஸ் தான், அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இடம் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் இடத்துல லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோன்னா ஒருத்தருக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் ஒரு ஷெல்டர் இருந்தால் போதும்னு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான், அவங்களுக்கு இருக்க கொஞ்சம் இடத்துல நிம்மதியாக வாழ்ந்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க பீப்புள் தான் இந்த பெசன்ட். ஆனால் அவங்களும் வந்து பாவப்பட்டவங்க தான், ரொம்ப வந்து ஹை கிளாஸ் கிடையாது. ஸோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கீழே இருக்க லெவலில் தான் பார்ப்பாங்களே தவிர. ஸோ நம்ம ஒரு கிங் நைட்டெல்லாம் எங்கே இருப்பாங்க, அவங்களாம் வந்து ஹையஸ்டான ஒரு பிளேஸில் ஒரு பேலஸில் ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸில் இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை, ஒரு டெய்லி வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ டெய்லி சர்வைவல் பேஸ் பண்ணியே வந்து வாழ்கிறவங்களா இருப்பாங்க. எ ஸ்மால் நம்பர் ஆஃப் பெசன்ட் கிளாஸ் ஆர் ஆல்சோ மேக்கிங் த ஜேர்னி, மோஸ்ட் ஆஃப் தம் அஸ் சர்வன்ட்ஸ் டு அதர் பில்கிரிம்ஸ். ஸோ மற்ற பில்கிரிம்ஸ்க்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட்டாக ஒரு மெய்டாக தான் நிறைய பேர் வந்து இதில் ஜாயினாக இருக்காங்களே தவிர யாரும் அவங்க வந்து பெரிய ஒரு லெவலில் வந்து அவங்கள பார்க்க முடியாது. பட் அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது ஸ்டோரி சொல்கிறது, ஏன்னா அவங்களும் இதில் ட்ராவல் பண்ணிட்டு போகிற ஒரு பில்கிரிம். ஆஸ் த ட்ராவலர்ஸ் பிகின் their journey the next morning they draw straws to see who will tell the first tale. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப் த ஜேர்னி, ஸோ நைட் எல்லாருமே வந்து நிறைய லாட் அவங்க வந்து பண்ண போகிறத டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து எந்த பேஸ் பண்ணி வரும்னா ஸ்டேஷன் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா போய் தூங்கிட்டு மறுநாள் எழும்பி வராங்க. ஸோ இது யார் எழுப்புவாங்கன்னா ஆல்ரெடி ஹோஸ்ட் தான் வந்து எழுப்பி விடுவார். ஆஸ் த ட்ராவலர்ஸ் பிகின் தேர் ஜேர்னி த நெக்ஸ்ட் மார்னிங் தே ட்ரா ஸ்ட்ராஸ் டு see who will tell the first tale. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இழுத்து பார்ப்பாங்க, யாருக்கு வந்து முதல்ல ஸ்டோரி சொல்லணும்னு விருப்பம் இருக்கும் அவங்க தான் அந்த லாட்டை முதல்ல எடுப்பாங்க. த நைட் ட்ராஸ் த ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரா. ஸோ அவர் உருவும் போது என்ன பண்ணுவார்னா சின்னதாக இருக்க ஷார்ட்டாக இருக்க ஸ்ட்ரா வந்து உருவார். ஸோ அவர் அதை எடுக்கும்போது அதை எடுத்து பார்க்கும்போது இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லணும். ஹி பிகின்ஸ் த ஸ்டோரி டெல்லிங் வித் அ லாங் ரொமான்டிக் எபிக். ஸோ இவர் சொல்கிற ஸ்டோரி வந்து ரொமான்டிக் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ எபிக் ஸ்டோரினா முன்னாடி நடந்த ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி தான் வரும். அபவுட் 2 brave young knights. ஸோ இந்த இடத்துல வந்து 2 brave young knights பற்றி சொல்கிறார். நைட் யாரை பற்றி சொல்லுவார், அவர் மாதிரி இருக்க ஒரு பர்சனை பற்றி சொல்லுவார். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. 2 நைட் அவங்க வந்து அவங்களோட லவ் எப்படி இருந்தது, ஸோ இதில் யார் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி சொல்லுவார். அபவுட் 2 brave young knights who both fall in love with the same woman and who spend years attempting to win her love. ஸோ அந்த பர்சனோட லவ்வை வந்து யாரோட லவ் வந்து ட்ரூவாக இருக்குன்றது காமிக்கிறதுக்காக 2 நைட்ஸுமே ரொம்பவே போராடுவாங்க. அண்ட் ஃபைனலி வந்து யாரோட லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றதும் அந்த ஸ்டோரி வந்து ஃபைனலைஸ் ஆகும்.
ஸோ அந்த 2 நைட்ஸுமே வந்து சேம் ஒரே விமன் மேலே வந்து 2 பேருமே லவ்வாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரோட லவ்வில் யாரோட லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய காட் கிட்ட ஒவ்வொரு காட் கிட்டேயும் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த காட் எந்த காட் வந்து சப்போர்ட் பண்ணுறது மூலமாக யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த லவ் ஸ்டோரி வந்து முடியும். எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் த டேல் அண்ட் தே அக்ரி தட் த ட்ரிப் இஸ் ஆஃப் டு அன் எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருமே அந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆன் த ரொமான்டிக், ரைட்? ஸோ இந்த ஸ்டோரிஸை சொல்ல ஆரம்பிக்கும் போது நைட் வந்து ரொமான்டிக் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸும் நல்ல எண்டிங்காக இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஸ்டோரியாக இருந்ததுன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் த டேல் அண்ட் தே அக்ரி. ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாருமே வந்து அக்ரி பண்ணுவாங்க தட் த ட்ரிப் இஸ் ஆஃப் டு அன் எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஸோ இந்த ட்ரிப் வந்து ஒரு எக்ஸலண்ட் சூப்பரான ஸ்டார்ட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட், இதோட எண்டு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் யார் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.